இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதையும் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். மல்லி விதை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வறுத்தது போதும். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 தலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுவோம். இஞ்சி கொண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா பொடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த மசாலாவை எடுத்து கொட்டிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி நல்லா கழுவி வச்சிருக்கேன். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அரைச்சி வச்ச கேரளா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.